வணக்கம். இந்த பகுதியில் நம்ம எப்படி ஒரு NetBeans IDE வச்சு ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதன் வழியாக ஒரு ஜார் ஃபைல் எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஜார் ஃபைல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஜாவாவில் நம்ம ஒரு ப்ராஜெக்டில் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் கிரியேட் பண்ணுவோம். பொதுவாக ஒரே ஒரு மெயின் மெத்தட் இருக்கும். அதன் வழியாக அந்த ப்ராஜெக்டோட அந்த எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ அத்தனை கிளாஸஸையும் நம்ம ஒரு அர்க்கைவ் ஃபைலை போட்டு அதை ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாற்றுறதோ இல்லை வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு டிபெண்டன்சியாக யூஸ் பண்ணுறதோ அதுக்கு பேர் தான் ஜார். ஜார்னா ஜாவா ஆர்கைவ் கலெக்ஷன் ஆஃப் ஜாவா கிளாஸஸ். அதை நீங்கள் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாகவும் வச்சுக்கலாம், இல்லை வேறொரு ப்ராஜெக்ட்டுக்கு டிபெண்டன்சியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம NetBeansல ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். NetBeansஐ அப்பாச்சி எடுத்ததுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அப்பாச்சி NetBeansன்னு டவுன்லோட் பண்ணிங்கன்னா நியூ ஜாவா ப்ராஜெக்ட்னு இருக்காது. அதுக்கு பதிலாக மாவேன், கிராடில், ஆண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெபாசிட்ரி சிஸ்டம். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதில் மேனுவலாக ஒரு டிபெண்டன்சியை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாவேன், கிராடில், ஆண்ட் இது 3 ரெபாசிட்ரி நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிபெண்டன்சியை ஆட் பண்ணிக்கும். இந்த ரெபாசிட்ரி மோட் வழியாக நீங்கள் எந்த விதமான ஜாவா ப்ராஜெக்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். மாவேன் ரொம்ப பாப்புலரான ஒன்று, ஸ்டாண்டர்டாக எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கிராடில் கொஞ்சம் அட்வான்ஸ்ட், ஆண்ட் கொஞ்சம் அவுடேட்டடான சிஸ்டம். ஸோ இப்போ இங்கே நான் மாவேன் யூஸ் பண்ண போகிறேன். அதில் நான் ஒரு சின்ன ஜாவா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு பேர் ஜாவா அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நம்ம ஜாவா ப்ராஜெக்ட் பேர் டெமோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். பேக்கேஜ் நேம் இப்படி இருக்கட்டும். ஃபினிஷ் கொடுத்துடலாம். முதன்முறையாக நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். செட் ஆஃப் அந்த டிபெண்டன்சி ஃபைல்ஸ் நெட்டில் இருந்து டவுன்லோட் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் ஆகிருக்கு. அதில் demo.java அப்படின்னு சொல்லி இருக்குது. பொதுவாக ஒரு ரியல் டைம் ஜாவா ப்ராஜெக்ட்ஸில் நம்ம நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் வச்சுருப்போம். அதுக்குள்ளே கிளாஸஸ் இருக்கும். ஃபைனலாக ஒரே ஒரு மெயின் அந்த மெத்தட் அந்த ப்ரோக்ராம் வழியாக நம்ம அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கேயும் இப்போ அதே மாதிரி பண்ணலாம். நான் குயிக்காக ஒரு எம்ப்ளாயி கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குயிக்காக நம்ம ஒரு எம்ப்ளாயி கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். இது மாதிரி நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இந்த பேக்கேஜ்லேயும் இந்த ப்ராஜெக்ட்லேயும் இருக்குது அப்படின்ட்டு. இது எல்லாமே இந்த மெயின் கிளாஸோட லிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இப்போ இந்த ஹலோ வேர்ல்டை எடுத்துகிட்டு நம்ம இன்புட் வாங்கி யூசர்கிட்ட இருந்து அந்த எம்ப்ளாயி கிளாஸோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னது மாதிரி இப்போ இங்கே ஒரு எம்ப்ளாயியோட நேமையும் சேலரியும் நம்ம இன்புட்டாக வாங்குகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் வாங்கி அந்த எம்ப்ளாயிக்கான ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே டெமோக்காக நம்ம என்ன பண்ணுவோம், toString யூஸ் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன ப்ராஜெக்ட், ஜாவா ப்ராஜெக்ட், அதில் 2 கிளாஸஸ். ஒன்று மெயின் மெத்தட் இருக்கக்கூடிய மெயின் கிளாஸ், இன்னொன்று நார்மலான ஒரு எம்ப்ளாயி கிளாஸ். அந்த எம்ப்ளாயி கிளாஸை இந்த மெயின் மெத்தடில் நான் லிங்க் பண்ணியிருக்கேன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதன் மூலயமா. இப்போ இங்கே தான் நம்ம ஒரு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். முதல்ல இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி அவுட்புட் வருதான்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த டெமோவை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ரன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். நீங்கள் முதன்முறையாக ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில டிபெண்டன்சி ஃபைல்ஸ் மாவேன் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் ஆகும். ஏற்கனவே ரன் பண்ணியிருந்தீங்கன்னா குயிக்காக வந்துடும். இப்போ பாருங்கள், என்டர் எம்ப்ளாயி நேம் வந்துருச்சா. இப்போ நான் கொடுத்த அந்த இன்புட்லேருந்து அந்த toString எம்ப்ளாயியோட நேமையும் சேலரியும் டிஸ்பிளே பண்ணிருச்சு. இதுதான் நம்ம நார்மலாக எந்த ஒரு ப்ராஜெக்டையும் எக்ஸிக்யூட் பண்ணுற விதம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜாவா ப்ராஜெக்டை ஒரு ஜார் ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணி அதை வேறு எங்கேயாவது அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கலாம். இல்லை நம்ம டெர்மினல் வழியாக அதை மட்டும் ரன் பண்ணி பார்க்கலாம். அது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், ரைட் கிளிக் பண்ணுறோம் ப்ராஜெக்டை. இங்கே க்ளீன் அண்ட் பில்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த க்ளீன் அண்ட் பில்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஜார் ஃபைலை இந்த ஜாவா கிளாஸஸ் எல்லாம் எடுத்து ஒரு அர்க்கைவ் ஃபைலாக க்ரியேட் பண்ணி, இங்கே பாருங்கள் பில்டு சக்ஸஸ்னு வந்துருச்சு. ஒரு ஜார் ஃபைல் நமக்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜார் ஃபைலோட பாத்து இருக்கும். உங்கள் ப்ராஜெக்ட் எதில் இருக்கோ அதில் டார்கெட்டுக்குள்ளே
ஒரு ஜார் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த 1.0 அப்படிங்கிறது வெர்ஷன் நம்பர். இப்போ நம்ம அந்த ப்ராஜெக்ட் பாத்தில் போய் இந்த ஜார் ஃபைல் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நான் என்னோடய எக்ஸ்ப்ளோரரில் இருக்கேன். டெமோங்கிறது ப்ராஜெக்ட் நேம். இந்த டார்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜார் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ ஒரு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரியான ஆப் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணோன்னே இது ஓப்பன் ஆகும். இது வந்து டெர்மினல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால இதை நம்ம கமாண்ட் விண்டோ வழியாக ரன் பண்ணலாம். இப்போ நான் கமாண்ட் விண்டோவில் NetBeans ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டெமோ அப்படிங்கிற ப்ராஜெக்ட் இருக்குது. CD டெமோ போயிடலாம். அதுக்குள்ளே டார்கெட்டுக்கு போயிடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட அந்த டெமோ snapshot.jar அப்படிங்கிறது இருக்குது. ஒரு ஜார் ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு ஜாவா -jar அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஜார் ஃபைலோட நேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரன் ஆகும். ஆனால் இங்கே நமக்கு எரர் காட்டுது. நோ மெயின் மேனிஃபெஸ்ட் அட்ரிபியூட் அப்படின்னு காட்டுது. இது எதுக்காகனா நம்ம இந்த ஒரு ஜார் ஃபைல் க்ரியேட் பண்ணும் பொழுது அந்த மெயின் கிளாஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து நம்ம சொல்லணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவேன் ப்ராஜெக்டில், அதாவது நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க இந்த மாவேன் ப்ராஜெக்டில் pom.xml அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். இந்த pom.xmlங்கிறது ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல். நம்ம ப்ராஜெக்டை எப்படியெல்லாம் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் தான் சொல்லுவோம். அதில் நம்ம ஒரு ஸ்னிப்பெட்டை ஆட் பண்ணணும். அந்த ஸ்னிப்பெட் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து எந்த கிளாஸை மெயின் கிளாஸ்ன்னு சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பேக்கேஜ் நேம் com.anikna.kb.demo அப்படிங்கிறது என்னோடய பேக்கேஜ் நேம். அதை நீங்கள் இங்கே NetBeansலையும் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே இந்த demo.java அப்படிங்கிறது தான் மெயின் கிளாஸ். ஸோ அப்போ அந்த கிளாஸ் நேமை தான் நம்ம சொல்லணும். அதுக்காக டாட் கிளாஸ் கொடுக்கணுங்கிறதில்ல, வெறும் கிளாஸ் நேம் சொன்னால் போதும். இப்போ இந்த ஸ்னிப்பெட் அப்படியே நம்ம காப்பி பண்ணி இந்த pom.xml ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா பார்த்துக்கங்க, அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே தான் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பில்ட் அப்படிங்கிலிருந்து இந்த பில்டு வரைக்கும் இந்த ஸ்னிப்பெட் வந்து காப்பி ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணலாம், க்ளீன் அண்ட் பில்டு கொடுக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் NetBeansஐ வச்சு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜார் ஃபைல் ரன் ஆகாமல் போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து ஒரு லைப்ரரியாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் தேவையில்லை. நீங்கள் அந்த லைப்ரரியை இன்னொரு ப்ராஜெக்டில் ஆட் பண்ணி அதிலேருந்து எந்த கிளாஸையும் கால் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாற்றணும் அப்படின்னா மட்டும்தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்னிப்பெட்டை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ அதே ப்ராசஸ் தான். நம்ம இங்கே demo.jar ஃபைல் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிடுவோம். இருக்குது, இது இப்போ தான் க்ரியேட் ஆகிருக்கு. இதை இப்போ ரன் பண்ணுறதுக்கு ஜாவா ஜார் அப்படின்னு கொடுக்குறோம். எம்ப்ளாயி நேம் கேட்டிருக்கா, நம்ம கொடுக்கலாம். வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜார் ஃபைலை எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக நம்ம மாற்றி நம்ம கமாண்ட் வழியாவோ இல்லை கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸாவோ ரன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த ஸ்னிப்பெட் ஆட் பண்ணணும். இதே ஜார் ஃபைலை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி இன்னொரு ப்ராஜெக்டில் நீங்கள் ஒரு டிபெண்டன்சியை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அதில் இருக்க கிளாஸஸ்லாம் அந்த பேக்கேஜ் வழியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜார் ஃபைலை 2 விதமாக பயன்படுத்தலாம். அதான் நான் முதல்ல சொன்னேன். அதை வந்து நீங்கள் டிபெண்டன்சி லைப்ரரியாக பயன்படுத்தலாம், இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாகவும் பயன்படுத்தலாம். அதுதான் நான் இப்போ காட்டின டெமோ. நன்றி.